மாவட்டத்தில் 8 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் அசாமை சேர்ந்த இளைஞர் கைது செய்யப்பட்ட நிலையில் அந்த பகுதியில் பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். விவரங்களோடு நிகழ்ச்சிய செய்தியாளர் செல்வசூரியன். செல்வா, விவரம் என்ன? திருவள்ளூரில் சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட விவகாரத்தில் நேற்று ஆந்திர மாநிலத்தில் கைது செய்யப்பட்ட குற்றவாளி தற்போது காவல் நிலையத்தில் வைத்து 15 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை செய்யப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழலில் கவரப்பேட்டை காவல் நிலையம் முன்பாக பொதுமக்கள் அதிக அளவில் திரண்டு இருந்ததன் காரணமாக தற்போது காவல்துறையினர் அவர் பொதுமக்களை இங்கிருந்து அனுப்பி இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சம்பவம் தொடர்பாக தமிழ்நாடு முழுவதும் ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வரக்கூடிய சூழல்ல தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய வடமாநில இளைஞர் இந்த கவரப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்துதான் விசாரணை செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில தற்போது இங்கு அதிக அளவில் பொதுமக்கள் திரண்டிருக்கிறார்கள். அவர்களை உடனடியாக இங்கிருந்து செல்ல வேண்டும் என்கிற ரீதியிலான காவல்துறை அறிவித்தின் பேரில் அவர் இங்கிருந்து சென்றிருக்கிறார். குறிப்பாக இந்த விவகாரம் என்பது ஆரம்ப கட்டத்திலிருந்தே பல்வேறு கட்ட போராட்டங்கள் தொடர்ந்து அந்த கவரப்பேட்டை காவல் நிலையத்துக்கு முன்பாக நடைபெற்று வந்த நிலையில தற்போது பொதுமக்களும் இங்கு அதிக அளவில் குவிந்திருந்தது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. செல்வசூரியன், இப்ப அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியுடைய பெற்றோர் தங்கள் மகள் அந்த தான் பாதிக்கப்படுறதுக்கு காரணமான நபர் யார் அப்படின்னு அடையாளம் காண்பதில் இன்னும் உறுதித்தன்மை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நேரில் பார்த்தா தான் அடையாளம் காண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. காவல்துறை எப்படி அவர்தான் என்பதை உறுதிப்படுத்தியிருக்காங்க? அறிவியல் பூர்வமான ஆதாரம் ஏதாவது கிடைச்சிருக்கா? ஏற்கனவே அந்த மாணவி காவல்துறையினர் தெரிவித்ததன் அடிப்படையில அந்த பிடிபட்டு இருக்கக்கூடிய அந்த குற்றம் செய்த நபருக்கு முன் பற்கள் காரை படிந்து இருக்கக்கூடிய பற்களாக இருப்பதாகவும், அதே போல அவருக்கு 2 பற்கள் இல்லை, கையில் பச்சை குத்தப்பட்ட அந்த அடையாளம் உள்ளது என்கிற ரீதியிலாக அந்த குழந்தை காவல்துறையிடம் தெரிவித்திருந்த நிலையில அதன் அடிப்படையிலேயே அதற்கு ஏற்றார் போல அந்த தோற்றமுடைய ஒரு நபர் கிடைத்திருக்கிறார். அவர் மட்டுமில்லாமல் அந்த பிடிபட்டிருக்கக்கூடிய வடமாநில நபரும் உயரதிகாரிகள் மற்றும் டிஎஸ்பி ஆகிய விசாரணை செய்த அனைவரிடமே தான் குற்றம் செய்ததை ஒப்புக்கொண்டதாகவும் தெரிய வருகிறது நமக்கு தகவல் என்பது. அதன் அடிப்படையிலேயே தற்போது கைது செய்திருக்கிறார்கள். இருந்த போதும் கூடுதல் விசாரணை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில இவருடைய செல்போனை கைப்பற்றி அந்த செல்போன் தரவுகள் மூலம் அந்த 12ஆம் தேதி அந்த குழந்தை வன்கொடுமை செய்யப்பட்ட இடத்துல இவரது செல்போன் சிக்னல் கிடைத்ததா, அந்த செல்போன் சிக்னலோட மூவ்மெண்ட் அந்த பக்கம் இருந்ததா என்கிற ரீதியிலான விசாரணை என்பது ஃபர்தராக போகும். அது மட்டுமல்லாமல் உயிரியல் ரீதியாக இவருடைய சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து அது சம்பந்தப்பட்ட அந்த மருத்துவ ரீதியிலான அந்த சோதனை என்பதும் அந்த சோதனையும் தொடர்ந்து செல்லும். அதன் பின்னராகத்தான் இந்த குற்றப்பத்திரிகை என்பது நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். தற்போது வரைக்கும் இவர் தான் குற்றம் செய்ததை ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இவர் குற்றவாளியாக கருதப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார். தேவா, பொதுமக்கள் குவிந்து வருவதற்கான காரணம் என்ன? பொதுமக்கள் தரப்புல என்ன கோரிக்கை முன்வைக்கப்படுது சூரியன்? ஏற்கனவே இந்த விவகாரத்துல தமிழகம் முழுவதும் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. பொதுமக்கள் குற்றவாளிக்கு கடும் தண்டனை வழங்க வேண்டும் என்கிற ரீதியிலான அந்த கோரிக்கையை வைத்து வந்தார்கள். இருந்த போதும் அந்த சம்பவம் நடைபெற்ற அந்த திருவள்ளூர் பகுதியில் தீவிரமான போராட்டம் என்பது அந்த காவல் நிலையத்தில் தொடர்ச்சியாக இருந்தது. அதன் காரணமாகத்தான் அந்த திருவள்ளூர் காவல் நிலையத்திலிருந்து இங்கே கவரப்பேட்டை காவல் நிலையத்திற்கு அந்த குற்றவாளி கொண்டு வரப்பட்டார். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதுவும் ஏற்படாது இருக்கக்கூடிய அந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இங்கே அவர் கொண்டு வரப்பட்டார். இப்போதும் இங்கேயும் தகவல் அறிந்த பொதுமக்கள் இங்கேயும் போராட்டம் நடத்துவதற்கான முன்னெடுப்பை எடுக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் காவல்துறை தற்போது அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இங்கிருந்து திரும்பி செல்லும்படியும் அவருக்கு உரிய தண்டனை தாங்களே வாங்கி தருவோம், விசாரணை என்பது தீவிரமாக சென்று கொண்டிருக்கிறது, பொதுமக்கள் போராட்டம் நடத்தினால் விசாரணை மந்தமாக செல்லும் என்கிற ரீதியிலான அந்த வாக்குறுதி அளித்ததன் அடிப்படையில் தான் தற்போது பொதுமக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். செல்வசூரியன், இப்ப பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு தேவையான உளவியல் ஆலோசனைகளும் மருத்துவ சிகிச்சையும் கொடுக்கப்பட்டு வருதா? அவங்களுடைய பின்புலம் மிகவும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியதை பார்க்க முடியுது. இப்ப அந்த குடும்பத்திற்கு தேவையான உதவிகள் ஏதாவது சென்று சேர்ந்திருக்கா? தொடர்ச்சியாக சிறுமி ஒரு 10 நாட்களுக்கு மேலாக அவர் சிகிச்சையில் இருந்ததுதான் நம்மளால அறிய முடிகிறது. தொடர்ச்சியாக அந்த மாணவிக்கு தேவையான அனைத்தையுமே அரசு தரப்புல இருந்து செய்யப்பட்டு வருவதாகத்தான் நமக்கு தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதும் மாணவி தரப்பிலிருந்து இன்றைக்கு அவருடைய தரப்புல இருந்து பேட்டியில இந்த பிடிபட்டிருக்கக்கூடிய வடமாநில இளைஞரை எங்களுக்கு நேரில் காண்பித்தால் அவரை அடையாளம் காட்ட இன்னும் ஏதுவாக இருக்கும் என்கிற ரீதியிலான அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். இருந்த போதும் நேரில் காண்பிப்பது என்பது அந்த மாணவியின் அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறிவிடும். நேரில் காண்பிப்பது என்பது ஒரு இப்போதைக்கு இயலாதான் முதல் கட்டமாக
காவல்துறையினர் இவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்து அதன் பின்னராக மீண்டும் மனு கொடுத்து சிறையிலிருந்து இவரை விசாரணைக்கு எடுக்கலாம். அப்போது அந்த மாணவியிடம் இந்த இளைஞரை நேரில் காண்பித்து அந்த வாக்குமூலத்தை பெறலாம் என்கிற ரீதியிலான அந்த திட்டம் என்பதும் இருப்பதும், அதே போல மாணவிக்கு தேவையான அனைத்தையுமே அரசு தொடர்ச்சியாக செய்து வரக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது. இந்த விவகாரத்துல 10 நாட்களுக்கு மேலாக மாணவி மருத்துவமனையில வைத்து அந்த சிகிச்சை என்பது தீவிரமாக செய்யப்பட்டு வந்த நிலையில மாணவிக்கு தேவையான அனைத்தையும் அரசு தரப்புல இருந்து செய்யப்பட்டிருப்பதை நம்மால் அறிய முடிகிறது. தேவா, செல்வசூரியன், இப்ப இந்த கைது செய்யப்பட்டிருக்கூடிய நபரை ஏன் மருத்துவ பரிசோதனைக்கு கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கு? அடுத்ததாக காவல்துறையுடைய நடைமுறை என்ன? இவர்தான் என்பதை உறுதி செய்வதற்கு காவல்துறை வேறு என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் கையாளும்? இவர் கைது செய்யப்பட்டது நேற்று மாலை 4 மணி ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டையில் இருக்கக்கூடிய ரயில் நிலையத்தில் 3வது பிளாட்பாரத்தில் இவர் கைது செய்யப்பட்டார். அவர் கைது செய்யப்பட்டது எந்த ஒரு குற்றவாளியுமே கைது செய்யப்பட்ட 24 மணி நேரத்துக்குள்ளாக அந்த மாவட்டத்திற்கு உள்ளாக இருக்கக்கூடிய மாவட்ட நீதிமன்றத்துல நடுவர் முன்பாக ஆஜர்படுத்தி அவரை சிறையில் அடைக்க வேண்டும் என்பதே விதியாக இருக்கிறது. தேவா, அந்த விதியின் அடிப்படையில அந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு முன்பாக அவர் உடல் ரீதியாக ஏதேனும் பிரச்சனையில இருக்கிறாரா, காவல்துறையினர் அவரை தாக்கி இருக்கிறார்களா, அல்லது அவருக்கு வேறு ஏதேனும் மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் உள்ளதா என்பதை அறிந்து கொள்வதற்காக அவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்வது என்பது அது ஒரு விதியாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே எந்த ஒரு குற்றவாளியையும் சிறையில் அடைப்பதற்கு முன்பாக அவருக்கு ஃபிட்னஸ் சர்டிபிகேட் என்பதை மருத்துவமனையில அவரை கொண்டு சென்று அந்த அரசு மருத்துவர்கள் ஆய்வு செய்து அந்த ஃபிட்னஸ் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அந்த ஃபிட்னஸ் சர்டிபிகேட் எடுத்து கொண்டு போய் தான் நீதிமன்றத்தில் கொடுத்து அவரை சிறையில் அடைப்பது என்பது ஒரு வழக்கமான விதியாக இருக்கக்கூடிய நிலையில தற்போது அதற்கான நடைமுறைகளை காவல்துறையினர் செய்து வருகிறார்கள். தற்போது நம்ம பார்க்கக்கூடிய அந்த காட்சிகள்ல கூட அந்த அவரை கவரப்பேட்டை காவல் நிலையத்திலிருந்து அந்த வேன்ல ஏற்றி இங்க அருகில் இருக்கக்கூடிய பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அங்கு அந்த மருத்துவ பரிசோதனைகளை செய்து அதன் பின்னராக அந்த ஃபிட்னஸ் சர்டிபிகேட்டை வாங்கி கொண்டு பொன்னேரியில் இருக்கக்கூடிய மாவட்ட நீதிமன்றத்துல வளாகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட நீதிபதியின் இல்லத்துல அவர் ஆஜர்படுத்துவதற்கான அந்த பணிகள் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி செல்வசூரியன்.